எறும்பே, நீ ஏன் இப்படி உழைக்கிற? எப்ப பார்த்தாலும் உணவு சேகரிக்கிறதுலே குறியா இருக்க. நம்மளுக்கு தான் அன்றாட உணவு தான் கிடைக்குதே, அதை ஏன் சேகரிச்சு வச்சிட்டு இருக்கிற? இன்றைக்கு வேணா நம்மளுக்கு நல்ல உணவு கிடைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இது எப்பவுமே நீடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா குளிர்காலம் வரப்போகுது. அப்போ நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு உணவு தட்டுப்பாடு இருக்கும். அதுக்காக தான் நான் இப்பவே சேகரிச்சு வைக்கிறேன். வெட்டுக்கிளி எப்பவும் போல எறும்பு சொல்றத காதுல வாங்காம தன்னுடைய நாட்களை இன்பமா கழிக்கிறதுலதான் குறியா இருந்தது. எறும்பு எதிர்பார்த்த மாதிரியே குளிர்காலமும் வந்துச்சு. மழையும் பனியும் இடைவிடாது பெஞ்சிட்டு இருந்துச்சு. யாராலையும் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியே போக முடியாத நிலைமை உருவானது. ஐயோ, எனக்கு சாப்பிட உணவே இல்லையே, எனக்கு தங்க கூட ஒரு இடம் இல்ல, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு தான் நான் உனக்கு அப்பவே சொன்னேன். ஆனா நீ எதையுமே காதுல வாங்கல. அதனாலதான் இப்ப